ஹலோ நண்பர்களே, நான் உங்க மானவ தமிழன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்து வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சோ நீங்க லைக் போட்டீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவன் அந்த புக்கை வாங்கலான்னு நினைச்சான். ஆனா அதோட விலைய பார்த்த உடனே அதிர்ச்சியில சத்தமா கத்திட்டான். அவனோட சத்தத்தை கேட்டு கீழே வீட்டுல இருக்கிறவங்க, டேய் நாளைக்கு காலையில கல்டிவேஷன் பண்ணணும், சீக்கிரம் தூங்கணும், கொஞ்சம் சத்தம் போடாம இருடா அப்படின்னு கத்துறாங்க. அவன் முதல்ல அந்த புக்கை வாங்கினப்போ 10,000 கணக்குல செலவு பண்ணி தன் பாக்கெட்டையே காலி பண்ணிட்டான். ஆனா இப்போ அதோட விலை பயங்கரமா ஏறி போயிருக்கிறத பார்த்து அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. இப்போ அவன் கிட்ட வெறும் 8 மணி நேரம் 31 நிமிஷம் 24 செகண்ட் தான் இருக்கு. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்பவே ஆர்டர் பண்ணலனா ஒரு முழு ராத்திரி பிராக்டிஸ் பண்ணாலும் அது பத்தாது. ஆனா ஏற்கனவே அவனுக்கு நிறைய செலவு இருக்கு. அந்த பழைய பிரின்சிபாலுக்கு ஒரு 50,000 வேற கொடுத்திருக்கான். கடைசியா வேற வழி இல்லாம 200,000 வென் கொடுத்து அந்த புக்கை வாங்கிட்டான். இப்போ அவனோட அக்கௌண்ட்ல வெறும் 3372.29 தான் பேலன்ஸ் இருக்கு. அப்புறம் அவன் மலைப்பகுதிக்கு போய் அங்க இருக்கிற பேசிக் பிரீத்திங் டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னும் 3 மணி நேரம் 44 நிமிஷம் 3 செகண்ட் பாக்கி இருக்கிறப்போ அவன் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஆக்டிவேஷனை பிராக்டிஸ் பண்றான். கடைசி 1 மணி நேரம் 5 நிமிஷம் 16 செகண்ட அந்த மூவ்மெண்ட் பிராக்டிஸ்க்காக செலவு பண்றான். அவன் பிராக்டிஸ் பண்ணும்போது அங்க இருக்கிற மரம் பாறை எல்லாத்தையும் ஓட்ட போட்டதுனால அந்த காட்டுக்குள்ளேயே சில வெடிப்புகள் ஏற்படுது. கடைசி 32 செகண்ட் இருக்கிறப்போ ஒரு வழியா அவன் கல்டிவேஷன் ப்ராசஸ முடிச்சுட்டான். முடிச்ச உடனே இது என்ன இவ்வளோ ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் எதிர்பார்க்காத நேரத்துல அவனுக்கு தலை சுத்தி அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அதே நேரத்துல அந்த மிதக்கிற தீவுல குறிப்பா அங்க இருக்கிற குளியலறையில புகை மூட்டமா இருக்கு. டிவைன் டிராகன் ரொம்ப சந்தோஷமா குளிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளோட முதுகுல இருந்து ரத்தம் கொட்டி அந்த தண்ணியில கலக்குது. அவ இப்பதான் ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த இம்மார்டல் டியூ வீணாயிடுச்சுன்னு கவலைப்படுறா. அந்த தண்ணி மூலமா அவன் என்ன பண்றான்னு செக் பண்ணி பார்த்தப்போதான் தெரியுது, அவன் கல்டிவேஷன் பண்ற அவசரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு திடீர்னு செத்து போயிட்டான். அவனை வேஸ்ட் அப்படின்னு திட்டுறா. அவன் பயிற்சியை முடிக்கும் போது அவ ஒரு சின்ன தடைய தான் வச்சா. அதுக்கே அவன் மயங்கி விழுந்துட்டான். இப்ப வேற வழி இல்லாம அவ தான் அவனை குணப்படுத்தணும். கதை இப்போ ஒரு வாரம் பின்னாடி போகுது. அதாவது சீனியர் இயரோட முதல் நாள் கிளாஸ் பிளேஸ்மெண்ட் டெஸ்ட்ல டாப் 10 ரேங்க் உள்ள வந்துட்டான். ரிசல்ட் எல்லாம் போர்டுல ஒட்டி இருக்காங்க. வெறும் பாடி டெம்பரிங் மட்டுமே வச்சு நான் எலைட் கிளாஸ்ல டாப் 10 வந்துட்டேன் அப்படின்னு அவன் பெருமையா தேசிக்கிறான். இதனால மத்த டாப்பர்ஸ அவன் ரொம்ப மட்டமா பாக்குறான். அப்போ அவன் பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணு சத்தமா கத்துறா. அதை கேட்டு இவன் மிரண்டு போறான். அந்த குண்டு பையன் இப்போ கடைசி ரேங்க் இல்லையா. அவனுக்கு பதிலா நம்ம ஹீரோட பேரு கடைசி இடத்துல இருக்கு. இவனை பத்தி அவங்க கேள்விப்பட்டதே இல்ல. அதனால இவனோட டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்னா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த புது பயலுக்கு இங்க இருக்கிற கஷ்டத்தை காட்டணும் அப்படின்னு ஜபாய் ரொம்ப ஆர்வமா இருக்கான். இப்போ தற்போதைய நேரத்துக்கு வருவோம். போன தனிநபர் டெஸ்ட்ல இருந்து ஹீரோ இப்போ 10 ரேங்க் மேல ஏறிட்டான். இப்போ ஹீரோவோட ரேங்க் 33. ஜபாயோட ஆள் ஒருத்தன் டெஸ்ட் ஆரம்பிக்க போகுதுன்னு கூப்பிடுறான். அவங்க எல்லாரும் ஜிம்ல இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் அங்க பயந்து போய் நிக்கிறான். திடீர்னு ஒரு கை அவன் முகத்துல பலமா அடிக்குது. அவனுக்கு ரத்தம் கொட்டுது. அந்த அடி எவ்வளவு வேகமா இருந்துச்சுன்னா அவன் கீழே விழுந்து அவன் கழுத்தே உடஞ்சிருச்சு. இன்ஸ்ட்ரக்டர் உடனே மெடிக்க கூப்பிட்டு சீக்கிரம் இவனை இன்ஃபர்மரி கொண்டு போங்க, டாக்டர் சாங்கோட அற்புத கைப்பட்டா இவன் பிழைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ அந்த பச்சைமுடி பையன் கிட்ட இது என்னடா டெஸ்ட் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன், இது நம்மளோட கை வலிமையையும் அடிய தாங்குற சக்தியையும் டெஸ்ட் பண்றது. போன தடவை நடந்த பெனட்ரேஷன் டெஸ்ட்டை விட இதுலதான் ஜபாய் கில்லாடி. அவனோட அந்த அயன் டெம்பர்ட் ஸ்டீல் டெக்னிக்கை இந்த கிரேட்ல யாராலையும் உடைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த வருஷத்தோட பலமான கை வலிமை கொண்ட ஸ்டூடெண்டான ஜியோ கைய ஜாபாய் நேருக்கு நேர் சந்திக்கிறான். தான் பலசாலின்னு நிரூபிக்க ஜாபாய் ரொம்ப ஆர்வமா இருக்கான். ஆனா கை ஜாபாயோட திமிர அடக்கணும்னு முடிவோட இருக்கான். அவன் ஃபோர்ஜ்டு ஸ்டீல் பாமை யூஸ் பண்றான். அந்த அட்டாக் பயங்கரமா இருந்ததால அங்க ஃபுல்லா தூசியா பரவுது. இந்த அயன் டெம்பர்ட் ஸ்டீல்லாம் சும்மா ஓவர் ஹைப் கொடுக்கறது தான் அப்படின்னு கை சொல்றான். ஆனா அடுத்த நிமிஷம் அவனுக்கு பெரிய ஷாக்கு. தூசி எல்லாம் அடங்குனதுக்கு அப்புறம் பார்த்தா ஜாபாய் இன்னும் அங்கேயே நிக்கிறான். அவனோட டெக்னிக்கை பார்த்து ஜாபாய் கிண்டல் பண்றான். அப்புறம் ஜாபாய் அவனை ஒரே அடி அடிக்கிறான். கை அங்கேயே விழுந்துட்டான். உடனே இன்ஸ்ட்ரக்டர் யாரையாவது கூப்பிட்டு அவனை இன்ஃபர்மரிக்கு கொண்டு போக சொல்றாரு. அடுத்ததா வூவை கூப்பிடலான்னு பார்க்கும்போது ஜாபாய் குறுக்கே வந்து முதல்ல அந்த ஹேயை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஓப்பன் சோர்ஸ் கல்டிவேஷன் பத்தியும் பேட்டன்டட் கல்டிவேஷன் பத்தியும் கேட்டு ஆச்சரியப்படுறான். அவனோட கிளாஸ்மேட் அவன்கிட்ட, டே கல்டிவேஷன் மெத்தட்னாலே இந்த 2 வகை தான் இருக்கும், இது சாதாரண விஷயம் மச்சான், நீ 10வது 11வதெல்லாம் எந்த ஸ்கூல்ல படிச்ச அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோ, நான் முனிசிபல் நம்பர் 3 ஹை ஸ்கூல்ல படிச்சேன் அப்படின்னு சொல்றான். இப்போதான் அந்த பச்சைமுடி பையனுக்கு புரியுது ஹீரோக்கு ஏன் பேசிக் நாலேஜ் இல்லைன்னு. ஏன்னா அது ஒரு சாதாரண ஸ்கூல், அங்க கல்டிவேஷன் பத்தி சொல்லி தர மாட்டாங்க. அவன் ஹீரோக்கு விளக்கமா சொல்றான்.
ஓப்பன் சோர்ஸ் கல்டிவேஷன் மெத்தட்னா அது எல்லாருக்கும் பொதுவானது, யாரு வேணா பிராக்டிஸ் பண்ணலாம். ஆனா பேட்டன்டட் கல்டிவேஷன் மெத்தடுங்கிறது இம்மார்டல் கல்டிவேஷன் பேட்டன்ட் பியூரோல ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அத அந்த உரிமை வச்சிருக்கிறவங்க இல்லனா அவங்க அனுமதி கொடுத்தவங்க மட்டும்தான் பண்ண முடியும். அனுமதி இல்லாம யாராவது பண்ணா சட்டப்படி தண்டனை கிடைக்கும். சில சமயம் அவங்கள கொன்னு கூட போட்டுருவாங்க. இப்போ அந்த 2 பேர் பண்ணாங்கல்ல, அதுல ஃபோர்ஜ்டு ஸ்டீல் பாம் ஒரு ஓப்பன் சோர்ஸ், ஆனா ஜாபாயோட அந்த 100 ரீஃபைன்ட் ஸ்டீல் ஒரு பேட்டன்டட் மெத்தட் அப்படின்னு சொல்றான். சாதாரண கல்டிவேட்டர்ஸால இந்த பேட்டன்ஸை அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது. ஏன்னா பேட்டன்ட் பண்ண மெத்தட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாவும் அதிக தகுதி தேவைப்படுற மாதிரியும் இருக்கும். இன்ஸ்ட்ரக்டர் சில மெயின்டெனன்ஸ் ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணி அந்த உடைஞ்சு போன மைதானத்தை சரி பண்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோவை கீழே கூப்பிடுறாரு. ஹீரோவும் ஜாபாயும் இப்போ நேருக்கு நேர் நிக்கிறாங்க. ஜாபாயை பார்க்கும்போதெல்லாம் அவனோட இதயம் வேகமா துடிக்குது. ஒரே ஒரு டெஸ்ட்ல தோத்ததுக்கு இவ்ளோ பயன்னு அவனுக்கே புரியல. ஆனா இப்போ ஹீரோவை ஜெயிச்சுட்டா தான் யாருன்னு நிரூபிக்கலான்னு அவன் நினைக்கிறான். நம்ம ஹீரோ, நாம ஏன் மாத்தி மாத்தி அடிச்சுக்கணும், ஒரே நேரத்துல 2 பேரும் அடிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஜாபாய் செம்ம கடுப்பாயி, ரொம்ப திமிரா பேசாதரா அப்படின்னு கத்துறான். ஹீரோ ஃபோர்ஜ்டு ஸ்டீல் பாமை யூஸ் பண்றான். ஜாபாய் என்ன நினைக்கிறான்னா, ஒரு சாதாரண ஓப்பன் சோர்ஸ் மெத்தட் வச்சுக்கிட்டு என்கிட்ட மோதிரியா அப்படின்னு அலட்சியமா இருக்கான். அவனோட 100 ரீஃபைன் ஸ்டீலை யூஸ் பண்றான். இன்ஸ்ட்ரக்டர் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. 2 பேரோட கைகளும் ஒருத்தர் முகத்துல ஒருத்தர் படுது. ஆனா அடுத்த செகண்ட் ஜாபாய் அப்படியே காத்துல பறந்து போய் செவுத்துல மோதி செதறான். அவன் விழுந்த வேகத்துல அந்த செவுத்துல ஒரு பெரிய பள்ளம் விழுந்து தர வரைக்கும் அவனோட உருவத்திலேயே ஒரு ஓட்டை விழுந்துடுச்சு. அங்க இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. இன்ஸ்ட்ரக்டரால இதை நம்பவே முடியல. ஹீரோ முதல்ல அந்த ஓப்பன் சோர்ஸ் ஃபோர்ஜ்டு ஸ்டீல் பாம்பை தான் காட்டினான். ஆனா அது ஜாபாய் மேல பட்ட அந்த நிமிஷம் அதுக்கு மேல 100 ரீஃபைன் ஸ்டீல் ஒரு லேயர் மாதிரி வந்து விழுந்துச்சு. ஜாபாயோட ஜாங் ஃபேமிலிக்கு சொந்தமான அந்த பேட்டன்டட் மெத்தட் ரொம்ப கஷ்டமானது. இவன் எப்படி யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா இதை கத்துக்கிட்டான்? இதுக்கான தண்டனை பத்தி இவனுக்கு பயம் இல்லையா அப்படின்னு இன்ஸ்ட்ரக்டர் ஆச்சரியப்படுறாரு. நம்ம ஹீரோ இன்ஸ்ட்ரக்டரை பார்த்து, டீச்சர், ஜாபாய சீக்கிரம் இன்ஃபர்மரிக்கு கொண்டு போங்க, அவன் அங்கேயே மாட்டிக்கிட்டான் போல, அவனால தானா கீழே வர முடியல அப்படின்னு நக்கலா சொல்றான். டீச்சர் பதில் சொல்லாம அமைதியா இருக்கிறத பார்த்து ஹீரோக்கு ஒரே குழப்பம். அவன் திரும்பி பார்த்தப்போ அந்த டீச்சர் அப்படியே ஒரு சாதுவான நாய் மாதிரி அடங்கி போய் நிக்கிறாரு. அந்த டீச்சர் மெதுவா, நீ யார்கிட்ட மத்தபடி ட்ரைனிங் எடுத்த அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோ அவரை பக்கத்துல வர சொல்லி, அது அந்த டிராகன் லார்ட் கிட்ட தான் அப்படின்னு ரகசியமா கிசுகிசுக்கிறான். இன்னொரு பக்கம் ஜாபாய் இன்ஃபர்மரியில கண்ணு முழிக்கிறான். அவனுக்கு அந்த ஹீரோ மேல செம்ம கோவம். அப்ப அவன் பக்கத்துல இருந்தவர்த்தன், இவன் யாரோ தெரிஞ்ச முகம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றான். அவன் பேரு ஷியான். ஹீரோவோட போட்டோவை உத்து பார்த்தவன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்த மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்றான். ஜாபாய், உனக்கு அவனை தெரியுமா அப்படின்னு கேக்குறான். ஷியானுக்கு அவனை தெரியும். ஆனா மனசுக்குள்ள, ஹீரோ அந்த டிராகன் கிட்ட இருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லையே, ஒருவேளை அந்த டிராகன் இவன் மேல கருணை காட்டிடுச்சோ அப்படின்னு யோசிக்கிறான். அடுத்த எக்ஸாம் கெமிஸ்ட்ரின்னு அவனுக்கு தெரியும். ஜாபாய் கிட்ட எந்த டாபிக்ல எக்ஸாம் நடக்கும்னு கேட்க, ஜாபாய் பாய்சன் மேக்கிங் அப்புறம் டாக்ஸின் டெஸ்டிங் தான் அப்படின்னு சொல்றான். உடனே ஷியான் ஒரு வில்லத்தனமான சிரிப்போட, நாம ஒரு கார் ஜங்க்யார்ட்ல வச்சு ஜாலியா ஒரு வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோ ஃபார்ஜ்டு ஸ்டீல் பாம் ட்ரைனிங்கை முழுசா முடிச்சிட்டான். அங்க இருந்த பாஸ் கிட்ட எல்லா பழைய காலையும் நசுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த பாஸ் இவனை பாராட்டிட்டு இவன் அக்கவுண்ட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. அந்த பாஸ் காசை மிச்சம் பண்ண கார் கிரஷர் மெஷின் வாங்கல. அதனால நம்ம ஹீரோக்கு கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டே சம்பாதிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ அவனோட சிஸ்டம் சீக்கிரமா 100 ரிஃபைன்டு ஸ்டீல் ட்ரைனிங்கை முடிக்க சொல்லுது. அவன் இப்போ வரைக்கும் 2020 தடவை அடிச்சிட்டான். ஆனா இன்னும் 20 அடி வாங்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு நைட்டு யார்கிட்ட அடி வாங்கலான்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தங்க வந்து, நீதான் ஹேவா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ அசால்ட்டா, இல்ல நான் அவன் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். அவன் வந்தவங்கிட்ட, இல்ல நீ தப்பான ஆளை தேடுற, என் பேரு இஞ்சியன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அதே சமயம் ஸ்கூல்ல பார்த்த அந்த டீச்சருக்கு திடீர்னு தும்மல் வருது. ஒரு ஸ்லைட் ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு எப்படி கோல்டு பிடிச்சதுன்னு அவர் குழப்பப்படுறாரு. ஆனா வந்தவன், நடிக்கிறத நிறுத்துடா, நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கத்துறான். ஜாங் குடும்பத்தின் இளம் வாரிசு தான் இவனை ஹீரோக்கு ஒரு பாடம் புகட்ட அனுப்பி வச்சிருக்கான். இவன் பேரு ஜாங் ஜிக்சுவான். ஸ்பிரிச்சுவல் அட்ராக்ஷன் ரியல்ம்ல டியர் 9ல இருக்கான். இவன் சொன்ன உடனே நம்ம ஹீரோ பக்கத்துல போய், இதை முதல்லயே சொல்லியிருக்க வேண்டியதானே, நான் யாரோ கடன் வசூலிக்க வந்தவங்கன்னு நினைச்சுதான் இல்லன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றான். சண்டைக்கு அவன் ரெடி ஆகிட்டான். ஹீரோவோட கல்டிவேஷன் லெவல் இவனை விட கம்மியா இருந்தும் அவன் பயப்படாம இருக்கிறத பார்த்து ஜிக்சுவானுக்கு ஆச்சரியமா இருக்கு. இவன் இப்போதான் ஸ்பிரிச்சுவல் அட்ராக்ஷன் ரியல்ம்குள்ளேயே நுழையிறான். ஒருவேளை இவன் உண்மையான பவரை மறைச்சு வச்சிருக்கானோ அப்படின்னு யோசிக்கிறான்.
எதையும் யோசிக்காம ஜிக்ஸுவான் அவனை ஒரு குத்து விடுறான். நம்ம ஹீரோ அப்படியே பறந்து போய் மோதுறான். இவன் சும்மா சீன் போட்டிருக்கான் போல, ஒரு குத்துலயே பறந்துட்டான்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ண போறான். ஆனா அவன் கிட்ட போனதும் ஜிக்ஸுவானுக்கு ஒரு அதிர்ச்சி. ஹீரோ அவனை முறைச்சு பார்த்துட்டு, இன்னும் கொஞ்சம் பவரை ஏத்தி அடிடா அப்படின்னு சவால் விடுறான். அவங்க 2 பேரும் சண்டை போடும்போது அந்த காடே அதிருது. ஹீரோக்கு மறுபடியும் ஒரு அடி விழுது. அப்புறம் ஒரு உதை. அவன் தரையில குப்புற விழுந்தாலும் அவன் முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கு. இத பார்த்து ஜிக்ஸுவான் குழம்பி போயிடுறான். இவன் நல்லா அடி வாங்குறான். இவனோட ஆறா வீக் ஆகிட்டே போகுது. ஆனா ஏன் இப்படி ஒரு மாதிரி பயங்கரமா கிரீப்பியா சிரிக்கிறான் அப்படின்னு நினைக்கிறான். கடைசியா இந்த சண்டையை ஒரே அடியில முடிக்கணும்னு ஜிக்ஸுவான் ஒரு இன்ஸ்டன்ட் கில் அட்டாக்கை யூஸ் பண்றான். தேர்ட் சீக்வன்ஸ். ஹீரோவோட வயித்துல பலமான ஒரு அடி விழுது. அவன் அப்படியே காத்துல பறந்து போய் ஒரு பெரிய பாகையில மோதி முட்டி போட்டு கீழே விழுந்துடுறான். இந்த காலத்து ஹைஸ்கூல் பசங்கள்லாம் ரொம்ப வீக்கா இருக்கானுங்க, ஆனா சீன் போடுறதுல மட்டும் குறைச்சலே இல்ல அப்படின்னு ஜிக்ஸுவான் கமெண்ட் பண்றான். நம்ம ஹீரோயினும் நகரவே இல்ல. ஆனா அவன் செக் பண்ணி பார்த்தப்போ ஹீரோவோட உடம்பு தானாவே குணமாகிக்கிட்டு இருக்கு. இத பார்த்து அவனுக்கு செம்ம ஷாக். ஸ்பிரிச்சுவல் அட்ராக்ஷன் ரியம்ல இருக்கிற ஒரு பெரிய டாக்டரால கூட இவ்ளோ வேகமா ஒருத்தரை குணப்படுத்த முடியாது. அவன் விடாம ஹீரோவை தன்னோட கடைசி அடியால தாக்குறான். அந்த அடியோட வேகத்துல சுத்தி இருக்கிற காத்து அப்படியே சுழலுது. ஆனா ஹீரோ முகத்துல அதே பயங்கரமான சிரிப்பு. ஏன்னா அவன் இப்போ 220 தடவை அடி வாங்கிட்டான். இதோட அவனோட 100 ரிஃபைன் ஸ்டீல் ட்ரைனிங் ஒரு வழியா முடிஞ்சது. அப்படியே குனிஞ்சி ஜிக்ஸ்வானோட காலை பிடிச்ச ஹீரோ தன்னோட பிளாக் அண்டர்வேர்ல்டு பாம் தண்டரை எடுத்து அவனோட வயித்துல ஒரு போடு போடுறான். ஆனா ஜிக்ஸ்வான் அதை தன் கையால தடுத்துட்டு, இந்த மாதிரி ஜூஜூபி ஸ்பெல்லாம் ஏங்கிட்ட காட்டுறியா அப்படின்னு நக்கலா கேட்குறான். அதுக்கு ஹீரோ, அப்படியே பிடிச்சுக்கோ விடாத அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இன்னொரு கையை அடுத்த அட்டாக்குக்கு ரெடி பண்றான். அடுத்து அவன் ஃபோர்ஜ்டு ஸ்டீல் பாம் அப்புறம் 100 ரிஃபைன் ஸ்டீல்னு 2யும் சேர்த்து ஒரே அடியா கொடுக்குறான். இந்த தடவை ஜிக்ஸ்வான் அதை எதிர்பார்க்கல. அந்த அடியில் அவன் அப்படியே பறந்து போய் ஒரு மரத்தோட தடிமனான கிளையை உடச்சிக்கிட்டு விழுகிறான். ஒரு வழியா பேலன்ஸ் பண்ணி எழுந்திருச்சு. அவனுக்கு ரத்தம் கக்குது. அவனோட உடம்புல இருக்கிற முக்கியமான நரம்புகள் மெரிடியன்ஸ்லாம் செதஞ்சு போயிருக்கிறது அவனுக்கு புரியுது. வெறும் என்ட்ரி லெவலில் இருக்கிற ஒரு பையன் என்னையே இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டான். நான் குணமாகி வந்ததும் இவனை அடிக்கே கொள்றேன் அப்படின்னு அவன் சபதம் போடுறான். ஆனா அப்போதான் அவன் உன்னை கவனிக்கிறான். ஹீரோவோட அந்த மின்னல் பந்து இன்னும் அவன் கையிலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கு. அவன் பயந்து போய் அதை தூக்கி போட பார்க்கறான். ஆனா அது வரமாட்டேங்குது. கடைசியில அது பயங்கரமா வெடிக்கிற வரைக்கும் அவனால எதுவுமே பண்ண முடியல. அவன்கிட்ட இருந்து இப்போ அந்த கூலிங் கிளாஸ் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. ஹீரோ அதை எடுத்து போட்டுக்கிறான். அப்போ சிஸ்டம் ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்குது. எதிரி தோற்கடிக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாம அவனுக்கு டைனாமிக் மாடல்னு ஒரு மேஜிக்கல் டூல் கிடைச்சிருக்கு. இது வேகமா நகரக்கூடிய பொருட்களை கூட ரொம்ப ஈஸியா ட்ராக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். எதிர்பாராத இந்த ரிவார்டை பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அடுத்த நாள் ரேங்கிங் லிஸ்ட் போடுறாங்க. ஜாபாய்க்கு இதை பார்த்து ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ ரொம்ப வேகமா ரேங்க் ஏறிட்டு இருக்கான். அவன் இப்போ 18வது இடத்துக்கு வந்துட்டான். அது மட்டும் இல்லாம ஜாபாய் அனுப்பின ஆட்களையும் ஹீரோ அடிச்சு துவம்சம் பண்ணிட்டான். அப்போ ஒரு பொண்ணு ஹீரோவை கூப்பிட்டு, இவ்ளோ வேகமா ரேங்க் ஏறதுக்கு என்ன ரகசியம் அப்படின்னு கேட்குறா. நீ அந்த ரகசியத்தை சொன்னா நான் அதுக்கு பதிலா உனக்கு யுவான் நரிஷிங் பில்ஸ் தருவேன் அப்படின்னு ஆசை காட்டுறா. ஆனா அங்க இருக்கிற சில பொண்ணுங்க இதை ஒளிஞ்சு நின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பேரு காஃபை. இவ ஏதோ ஒரு மட்டமான டீல் பேசி ஹீரோவை ஏமாத்த பார்க்கறானா அவங்களுக்கு புரியுது. கொஞ்ச நேரத்துல கிளாஸ் ஆரம்பிக்குது. டீச்சர் ஜாங் சியன் யானோட கெமிஸ்ட்ரி கிளாஸ். இன்னைக்கு அவங்களோட பாய்சன் மேக்கிங் அப்புறம் பாய்சன் டிடெக்ஷன் திறமையை நிரூபிக்கணும். ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு ஆபத்தான வேலைக்கு போகும்போது உங்களோட கோவொர்க்கர்ஸ், பாஸ் இல்லைனா எதிரிகள்னு யாராவது உங்களுக்கு விஷம் வைக்க வாய்ப்பு இருக்கு. வேலையில் இருக்கும்போது திடீர்னு செத்து போகக்கூடாதுன்னா இந்த எக்ஸாமில் உங்கள் முழு திறமையும் காட்டுங்க அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் சில சாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. எக்ஸாம் முடிகிறதுக்குள்ளே அதில் எது விஷம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். விஷம் இல்லாத சாம்பிள்ஸாக அவங்க முழுங்கணும். எவ்வளோ வேகமாக எவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் கிரேடு போடுவாங்க. அந்த விஷயத்தோட பேரை சொன்னா எக்ஸ்ட்ரா மார்க் வேற. ஆனா ஜாபாய் அவனோட 2வது அண்ணன் உதவியோட ஹீரோவோட ட்ரேல இருக்கிற எல்லா சாம்பிளையும் விஷத்தை கலந்து வச்சிட்டான்.